என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே. நடிகர் இயக்குனர் ஆர். சுந்தரராஜன் ஒரு விளம்பர படத்தில் ஒரு சின்ன ஒரு படக்காட்சியில் சொல்லுவார், மளிகை கடை வைத்திருந்த காமராஜர் முதலமைச்சரானார். ஆனால் அதற்கு பிறகு எந்த மளிகை கடைக்காரரும் நானும் முதலமைச்சராக வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. ஆசிரியராக இருந்த அண்ணா முதலமைச்சரானார். அதற்கு பிறகு எந்த ஆசிரியரும் நானும் முதலமைச்சராக வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. அதே போல நடிகராக இருந்த எம்ஜிஆர் முதலமைச்சரானார். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் எல்லா நடிகர்களும் முதலமைச்சராகணும்னு அதே கனவுல சுத்துறாங்க என்று நடிகர் ஆர். சுந்தரராஜன் சொல்லியிருந்தார். அவருடைய ஒரு படக்காட்சியில் நடிகர் இயக்குனர் ஆர். சுந்தரராஜன் சொன்னது போலதான் இன்றைக்கும் பல நடிகர்கள் கோடம்பக்கத்தில், ஏன் அடுத்து விஜய்தான் சிஎம் என்று அவரே சொல்லிக்கொண்டு அவரே கோட்படத்தில் சிஎம் 2026 அவர் சிஎம் என்று சொல்வது போல் அவருடைய காருக்கு நம்பரே வைத்திருப்பார். இப்படியெல்லாம் சிஎம் கனவு கண்டு கொண்டு இருக்கும் நிறைய நடிகர்கள் இருக்கிறார்கள். அதை பற்றி தான் இந்த பதிவில் நான் பார்க்க போகிறேன். சினிமா என்று சொல்லும்போது ஒரே ஒரு எம்ஜிஆர், ஒரே ஒரு முதலமைச்சர் எம்ஜிஆர், ஒரே ஒரு நடிகர் எம்ஜிஆர், புரட்சி நடிகர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்றுதான். நடிகர்கள் நிறைய பேர் வரலாம், நிறைய பேர் போகலாம். யார் வேண்டுமானாலும் நடிகர்களாகலாம். குணச்சித்த நடிகராக, ஆக்ஷன் ஹீரோவாக, காதலிக்கும் நடிகராக, இப்படி பல வேடங்களில் நீங்கள் நடிக்கலாம். யார் வேண்டுமானாலும் நடிக்கலாம். ஆனால் எம்ஜிஆர் என்று எல்லோருமே ஆகிவிடாது. எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான். நடிகர்கள் எல்லாம் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. ஒரே ஒரு எம்ஜிஆர், நேற்று வரை இருந்ததும் ஒரே ஒரு எம்ஜிஆர், இப்போது இருப்பதும் ஒரே ஒரு எம்ஜிஆர், மக்கள் மனதில் இருப்பதும் ஒரே ஒரு எம்ஜிஆர். அவர் அரசியலிலும் தான் எம்ஜிஆர் என்பதை நிரூபித்தார். சினிமாவிலும் அவர் எம்ஜிஆர் என்பதை நிரூபித்தார். மக்களுக்காகவே படம் எடுத்தார், மக்களுக்காகவே ஆட்சி செய்தார். இன்றைக்கு சிலர் கத்துக்குட்டிகள், இன்றைக்கு சில நடிகர்கள் யார் வேண்டுமானாலும் தான் அடுத்த சிஎம் என்று சொல்லுவது போல ஆளாளுக்கு பேசிக்கொண்டுதான் அலைகிறார்கள். நடிகர் என்று ஆகிவிட்டால் உடனே அவர்கள் சிஎம் ஆகிவிடுவார்கள் என்று நினைக்கின்றார்கள். கோட் படம் என்று விஜய் நடித்த ஒரு படம், அது ஒரு பாடாவதியான ஒரு படம், உங்களுக்கே தெரியும். அதில் இருந்து மக்களுக்கு என்ன மெசேஜ் சொல்லுகிறார், என்ன கருத்து சொல்லுகிறார் என்றே அதில் இல்லை. எம்ஜிஆருடைய படம் என்றால் அதில் மக்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், மக்களுக்கு சொல்கின்ற ஒரு பாடலிலும் கருத்து இருக்கும். சிறியவர் முதல் பெரியவர் வரை, ஏன் ஏழை நடுத்தர பக்கம் பணக்காரர் எல்லோருக்கும் ஒரு மெசேஜ் சொல்லுவார், ஒரு செய்தியை சொல்லுவார். அவருடைய பாடல்களிலும் ஒரு செய்தி இருக்கும். உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் சிறுவர்களுக்கு என்று அவர் சொன்ன பாடல்கள், நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே என்றார். அதே போல உயர்ந்த உழைப்பாளிகளுக்கு சொல்லுவோம் போது அவர் என்ன சொல்கிறார், ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் குடைக்கணும், ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும். உழைத்தால் உடம்புக்கு ஆரோக்கியம். அந்த உழைத்து நாம் மட்டும் சாப்பிட்டால் போதாது, மற்றவர்களுக்கும் உழைத்து மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்கின்ற தர்ம சிந்தனையும் அதில் கொடுத்தார். நாளும் அன்பை வளர்க்கும், எல்லோருடும் அன்போடு இருக்கணும் என்றும் சொல்லியிருப்பார். எல்லா படத்திலும் எல்லா பாடல்களிலும் இப்படி கருத்துக்களை தான் அவர் தன்னுடைய நல்ல எண்ணங்களை, நல்ல செயல்களை, நல்ல கருத்துக்களை பதிவு செய்திருப்பார். ஏன் சிகரெட் பிடிப்பதில்லை, மது அருந்துவது போல் காட்சிகள் வைப்பதில்லை. இது எல்லாமே மக்களை பாழ்படுத்தும் என்று அவர் எண்ணினார். அதனால்தான் அது போன்ற காட்சிகளை தன்னுடைய படங்களில் வைக்கவில்லை. அதே போல பெண்களை கிண்டல் செய்வது போன்ற காட்சிகள், பெண்களை மானபங்கப்படுத்துவது போன்ற காட்சிகள் எல்லாம் இருக்காது. அப்படி இருந்தாலும் அந்த இடத்தில் அவர் ஓடி வந்து பெண்களை காப்பாற்றக்கூடியவராக இருந்தால், நிஜத்திலும் அப்படிதான் இருந்தார். பெண்களை காப்பாற்றக்கூடியவர், பெண்களை மதிக்கக்கூடியவராக இருந்தார். அதனால்தான் இன்று வரை பெண்கள் மத்தியில் தாய்க்குளம் அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறது, போற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் கோட்படம் என்ன சொல்கிறது, அது இதுவரை விஜய் நடிக்காத கதை என்று சொன்னார்கள். ஆமாம், விஜய் நடிக்காத கதைதான். அந்த கதை தங்கப்பதக்கம் என்று வந்துவிட்டது. அப்பனுக்கும் மகனுக்கும் நடக்கின்ற யுத்தம். அதில் ஒரு காவல்துறை அதிகாரி நாட்டை காட்டி கொடுக்கும் ஒரு மகன், அவனை சுட்டு தள்ளுகிறார் அப்பா. அதே போல அதே கதைதான்
ஜெயிலர் என்று வந்தது ரஜினி நடித்து. அதில் அதுதான், அப்பனுக்கும் மகனுக்கும் தான் சண்டை. நாட்டை காட்டி கொடுக்கும் மகன், அவனை போட்டு தள்ளும் தந்தை ரஜினி. இதுதான். இந்த படம் மட்டும் என்ன, கோட்படமும் இதுதான். இந்த கொத்து பொருட்டா போல இதுவும், இந்த படமும் அதேதான். இந்த படத்திலும் இதே போல ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான கதைதான். மற்றபடி இந்த படத்தின் மூலமாக, இந்த கதையின் மூலமாக இந்த நாட்டுக்கு, மக்களுக்கு விஜய் என்ன சொல்ல வருகிறார் என்றே தெரியவில்லை. அது அவருடைய இது. தொடர்ந்து 4 தோல்வி படங்களை கொடுத்த விஜய் அடுத்து அந்த படத்திலே ஒரு காட்சியை வைத்திருப்பார். சிஎம் 2026 என்று. 26இல் இவர் சிஎம் ஆகி விடுவாராம். இப்படியெல்லாமையா கற்பனை பண்ணுவீங்க? 4 படத்தில் நடிச்சுட்டா, 4 பேருக்கு நோட் புக் கொடுத்துட்டா உடனே நாம் சிஎம் ஆயிடுவோம் நினைக்கிறீங்க. சினிமாவில் நடிச்சுட்டா நீங்கள் சிஎம் ஆயிடலாம், சினிமாவில் நடிச்சுட்டா நீங்கள் எம்ஜிஆர் ஆகிடலாம்னு நினைக்கிறீங்க. எம்ஜிஆர் இதெல்லாம் கிடையாது. அவர் ஆதியிலிருந்தே, நடிக்க நாடக காலத்தில் இருந்தே மக்களுக்காக யோசித்தார், மக்களுக்காக சிந்தித்தார். மக்களுக்கு எந்த மாதிரி கருத்துக்களை கொண்டு செல்ல வேண்டும், மக்கள் மத்தியில் எந்த மாதிரி எண்ணங்களை உருவாக்க வேண்டும், மக்களுக்கு எது செய்தால் நல்லது, எப்படி செய்தால் நல்லது, தர்மங்கள் உட்பட எல்லாமே மக்களுக்காக சிந்தித்தார். அதனால்தான் அவருடைய படங்களில் எல்லாமே நல்ல நல்ல காட்சிகள் உருவாக்கப்பட்டது. அந்த காட்சிகளால் ஈர்க்கப்பட்ட மக்கள் ஒரு நல்லவர் இந்த நாட்டுக்கு தேவை என்று கருதினார்கள். அதனால்தான் அந்த நல்லவரை இந்த நாட்டுக்கு முதல்வராக கொடுத்தார்கள். நடிகர்களில் நாடாள வந்தவர் ஒரே ஒருவர் எம்ஜிஆர். ஏன் அப்போதே பல நடிகர்கள் அணிவகுத்து வந்தார்கள். ஏன் சிவாஜி கூட வந்தார். அவரை ஏற்றுக்கொண்டார்களா மக்கள்? ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? அவரும் பெரிய நடிகர் தானே அன்றைக்கு. ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? மக்களுக்கு யார் என்ன செய்கிறார்கள் என்று மக்கள் பார்க்கிறார்கள், யார் நல்லவர் என்று பார்க்கிறார்கள். அந்த படத்தின், தன்னுடைய படத்தின் மூலமாக மக்களுக்கு என்ன சொன்னார், அதே போல ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு அவர் என்னென்ன செய்தார் என்பதையெல்லாம் பார்த்துதான் மக்கள் அந்த நடிகராக இருந்தாலும் குடிசை வீட்டில் இருந்தாலும் அவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். எம்ஜிஆர் வாழ்ந்த காலத்திலும் எளிமையாகவே இருந்தார், மக்களோடு இருந்தார், மக்களுக்காக உழைத்தார். அவர் ஒரு சாதாரண, இன்றைக்கு ஒரு சாதாரண கவுன்சிலர் ஒரே ஒரு ஆண்டில் ஆடி காரி வாங்கி விடுவார்கள், அது இது என்று அப்படியே எங்கோ போய்விடும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 3 முறை ஆட்சிக்கு வந்தும் கூட அவருடைய வீடு அப்படிதான் இருந்தது. அந்த வீட்டில் ஒரு செங்கல் கூட அதிகமாக கட்டவில்லை. அவர் சினிமாவில் நடித்து சம்பாதித்த போது எப்படி கட்டியிருந்தாரோ அப்படிதான் அந்த வீடு வாசல் அப்படியே இருந்தது. அது மட்டுமல்ல, அவர் சினிமாவில் சம்பாதித்து வாங்கிய காரில் தான் தினமும் தன்னுடைய சொந்த பணத்தில் பெட்ரோல் போட்டு முதல்வராக அவர் பவனி வந்தாரே தவிர அது அரசாங்கத்தின் காரை தான் பயன்படுத்தி கொள்ளவில்லை. அதாவது அவர் சம்பாதித்தது என்பது அன்றைக்கு ஒரு படத்துக்கு வாங்கியது என்பது 5 லட்சமோ 10 லட்சமோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.